மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எஸ்ஐ ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இது பார்த்துடலாம். டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் என்னென்னா கெல்வின்னு சொல்லுவாங்க, கே. டிஸ்டன்ஸுடைய எஸ்ஐ யூனிட் மீட்டர், ஸ்மால் எம் போடுவாங்க. அதோடைய அந்த சிம்பிள் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சிம்பிள்ஸ். தென் எலக்ட்ரிக் கரண்ட்டாக இருந்தால் அதோடைய எஸ்ஐ யூனிட் ஆம்பயர். ஸோ இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க, வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆம்பியர் கேபிட்டல் ஏ. தென் டைமாக இருந்தால் செகண்ட், ஸ்மால் எஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த யூனிட்டுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டால் மோல், எம்ஓஎல்இ, மோல் எழுதும் போது அதோடைய சிம்பிள் வந்து எம்ஓஎல் மட்டும் போடுவாங்க. தென் மாஸ்க்கு கிலோகிராம், கேஜி. இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கு கேண்டலா, சிடி. ஸோ இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் கெல்வின், டிஸ்டன்ஸ் மீட்டர், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், டைம் செகண்ட், மோல், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், மாஸ் கேஜ், இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கேண்டலா. ஃபியூ கொஷின்ஸ் டு ஸ்டார்ட் வித்னா எப்படி மெஷர் பண்ணுவீங்க, கபடி ஆடும்போது அதோட பவுண்ட்ரி எப்படி மெஷர் பண்ணுவீங்க, அந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அம்மா டெய்லி பால் எந்த அளவில் வாங்குறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ். ஷாப்கீப்பர் வந்து கெரோசின் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது என்ன அளவில் கேட்டு வாங்குறீங்க, இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷனுக்கு வந்துடலாம். வி ஹவ் ஆல்ரெடி ஹியர்ட் அபவுட் தி வேர்ட்ஸ் வெயிட், கிலோகிராம், லிட்டர், மில்லி லிட்டர், கிலோமீட்டர், லென்த், டிஸ்டன்ஸ். இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ இதை பற்றின கொஞ்சம் டீப்பான இது தான் வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். லென்த்து, வெயிட், வால்யூம், டைம், இந்த 4 பற்றின நம்ம விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நெசசிட்டி டு மெஷர் them. To do the task given above, we need to know about measurements. ஸோ இது எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அது எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும். ஒரு பொருளோட லென்த்து, வெயிட், வேல்யூம், டைம் எல்லாம் சொல்ல முடியும்னா அதோட மெஷர்மெண்ட் தெரிஞ்சால் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ த கம்பேரிஷன் ஆஃப் unknown quantities with some known quantities is called as measurement. வாட் இஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு 2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர் நமக்கு. த கம்பேரிஷன் ஆஃப் unknown quantities. unknown quantitiesனால் எவ்வளோ அளவிற்குன்னு தெரியாத குவான்டிட்டிஸ், அதுதான் unknown, தெரியாத. with some known quantitiesனால் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய. இப்போ நம்ம தராசில் எடை போடும்போது ஒரு பக்கம் அந்த 1 kg உடைய அந்த இரும்பு வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக அது ரைஸோ சுகரோ ஏதோ ஒன்று கொட்டுவாங்க. அப்போது அன்னோன் குவான்டிட்டின்றது அந்த சுகரோ ரைஸோ நம்ம என்ன கொட்டுறோமோ அதுதான் அன்னோன் குவான்டிட்டி, நமக்கு தெரியாது அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நோன் குவான்டிட்டின்றது என்ன, இன்னொரு பக்கத்தில் வைக்கக்கூடிய அந்த இரும்பு 1 kg, 1/2 kg அப்படி அளவு வச்சுருப்பாங்களே, தட் இஸ் நோன் குவான்டிட்டி. ஸோ தெரிஞ்ச ஒரு அளவோடு தெரியாத ஒரு அளவு பண்ணுறது தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்றோம். மெஷர்மெண்ட் ஆஃப் அ குவான்டிட்டி ஹேஸ் 2 parts, a number and its unit. ஸோ ஒரு பொருளை வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று நம்பர் சொல்லுவோம். இப்போ 1 kg, இப்போ 5 kgன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5ன்றது நம்பரு, கேஜ்ன்றது அதோடைய யூனிட். ஸோ இது நமக்கு 1 வேர்ட்ஸை கேட்டாலும் கேட்பாங்க. 2 parts டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்னு கேட்டால் ஒன்று நம்பரு, இன்னொன்று யூனிட். இப்போ 10 liters ஆஃப் மில்க்குன்னா 10ன்றது நம்பரு, லிட்டர்ஸ்ன்றது யூனிட். ஓகேவா? ஸோ இப்போ லென்த்னா என்ன, வாட் இஸ் லென்த்னா என்னன்னு ஒரு கொஷின் வருதுன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் எண்ட் அண்ட் தி அதர் டிசைர்ட் எண்ட். டிசைர்ட் எண்டுனா நமக்கு தேவைப்படுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எண்ட், இட் இஸ் கால் லென்த். ஸோ ஒரு இடத்துலேருந்து தொடங்கி இன்னொரு நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம லென்த்துன்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் 3 மார்க்ஸில் வரும். ஸோ இங்கே இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். மெஷர் த லென்த் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஸோ அளவு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குது, ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் வரைக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது தான் வந்து மெஷரிங் டேப்புடைய ஒர்க். பேலன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு, மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ஒரு பொருளுடைய அளவு எவ்வளோ இருக்குது, அதோடைய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அது கீழே மீட்டர் ஸ்கேலுடைய யூஸ் என்னன்னா மெஷர் த லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே மீட்டர் ஸ்கேலுன்றது ஒரு பொருளுடைய லென்த்தை வந்து அளவு பண்ணி சொல்கிறது தான் மீட்டர் ஸ்கேலுடைய அளவு. ஆனால் அங்கே மெஷரிங் டேப் வந்து டிஸ்டன்ஸ் சொல்லும். ஸோ ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது மெஷரிங் டேப்பு. ஒரு பொருளுடைய அளவு மட்டும் சொல்லுச்சுன்னா அது மீட்டர் ஸ்கேல். தென் மெஷரிங் ஜார் எதுக்குன்னா மெஷர் தி வேல்யூம் ஆஃப் தி லிக்விட். ஸோ இது எல்லாமும் கூட நமக்கு 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் இது சொல்கிறேன். ஸோ மெஷர் தி வேல்யூம் ஆஃப் தி லிக்விட். ஸோ ஒரு லிக்விடுடைய
கொள்ளளவு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வால்யூம் ஆஃப் அ லிக்விட். ஸ்டாப் கிளாக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அக்யூரேட் டைம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம ஸ்டாப் கிளாக்கில் பார்க்க முடியும். ஸோ டைமை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுறது ஸ்டாப் கிளாக். ஸோ இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து லென்த்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அதுடைய ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் பாருங்கள். லென்த்துடைய யூனிட் ஏற்கனவே நம்ம அந்த ஃபஸ்ட் பேஜில் பார்த்தா மீட்டர் சொல்கிறோம். வேர்ட்ஸில் சொல்லும் போது மீட்டர் சொல்கிறோம். அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது எழுதும் போது எப்படி எழுதுகிறோன்னா ஸ்மால் எம் போட்டோன்னா அதுதான் அதோடைய ரெப்ரசன்டேஷன். வெரி ஸ்மால் லென்த் கேன் பி மெஷர்ட் இன் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர். ஸோ ரொம்ப சின்ன அளவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து மில்லி மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் நம்ம அளப்போம். அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு ஸ்டில் லார்ஜர் மெஷர்ஸ் அப்படின்னா அதை விட அந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இன்னும் கொஞ்சம் பெருசு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்குடைய ஹைட்டு, பேனர், அந்த லேம்ப் போஸ்ட்டில் லைட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த லேம்ப் போஸ்ட்டுடைய அளவெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம மீட்டரில் சொல்லுவோம். துணியெல்லாம் கூட வாங்கினா நம்ம மீட்டர்ஸில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இன்னமும் அதை விட பெரிய லென்த் இருக்குது. ஒரு சிட்டிக்கும் இன்னொரு சிட்டிக்கும் எவ்வளோ தூரம், ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு டவுனுக்கு எவ்வளோ தூரம் அப்படியெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா கிலோமீட்டரில் நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப சின்ன அளவாக இருந்தால் மீட்டர் சென்டிமீட்டர், அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய அளவாக இருந்தால் மீட்டர், அதை விட ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தால் அது கிலோமீட்டர்ஸில் நம்ம சொல்லுவோம். ஸோ நோ த யூனிட் ஆஃப் லென்த். ஒரு கிலோமீட்டர் அப்படின்றது என்னென்னா 1000 மீட்டர் சேர்ந்தால் தான் ஒரு கிலோமீட்டர். ஸோ ஒரு மீட்டர் அப்படின்றது என்னென்னா 100 சென்டிமீட்டர். நம்ம ஸ்கேலில் 1, 2, 3 அப்படின்னு நம்பர் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ ஸ்மால் ஸ்கேலாக இருந்தால் 15 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் காட்டும். லாங் சைஸ் ஸ்கேலாக இருந்தால் 30 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் காட்டும். ஸோ அந்த மாதிரி அந்த 30 சென்டிமீட்டர்ஸ்னால் உங்களோட பெரிய ஸ்கேலில் 3 ஸ்கேலுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு வச்சிங்கன்னா தான் அதுதான் ஒரு மீட்டருடைய அளவு. ஸோ 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர்ஸ். ஒரு சென்டிமீட்டர்னால் எவ்வளோ, 10 மில்லிமீட்டர். அந்த ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக லைன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன லைன் 10 லைன் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதுதான் வந்து ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். கேன் யூ கன்வெர்ட் 1 கிலோமீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்? ஸோ இப்படி இந்த மெஷர்ஸ் நமக்கு தெரியும் போது சென்டிமீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இது நம்ம மேக்ஸ்லேயும் படிப்போம் இந்த கன்வர்ஷன்லாம். மெஷர் தி லென்த் ஆஃப் யர் பென்சில் நாவ். ஸோ இப்போ நம்ம ஒரு பென்சிலுடைய அளவு எடுத்து பார்க்குறோன்னா எப்படி பண்ணுவோம், அது மேலே வச்சு மீட்டர் ஸ்கேலில் அந்த பென்சில் எடுத்து வச்சு செக் தி லைன்ஸ் வித் மார்க்கிங் 1, 2, 3, 4, 5 அதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு பென்சில் எப்படி அளவு எடுப்பீங்க, அந்த ஸ்கேல் மேலே வச்சு கரெக்டாக எத்தனை லைனில் அது வந்து முடியுதோ, எத்தனை சென்டிமீட்டர்ஸில் வந்து முடியுதோ, ஒருவேளை 9 சென்டிமீட்டர் அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு 2-3 லைன் வந்திருக்குன்னா 0.4, 0.3 அப்படிலாம் நம்ம சொல்லிக்கலாம். Why do we need SI units, International System of Units அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா the sake of uniformity. ஸோ ஃபுல்லாக சேமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து SI units அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. Scientists all over the world have adopted a common set of units to express measurements. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கணும். இப்போது ஈவன் நம்ம லாங்குவேஜில் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம இங்கே ஒரு டொமேட்டோ அப்படின்னு சொல்கிற ஒரு பொருள் வேறு கண்ட்ரிக்கு போனால் இன்னொரு கண்ட்ரிக்கு போனால் வெவ்வேறு நேம்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லை. நமக்கு டொமேட்டோன்றது தெரிஞ்ச பொருள் தான், ஆனால் அந்த லாங்குவேஜில் என்னன்றது நமக்கு தெரியாது. அப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரக்கூடாது, வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே அளவை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் வந்து SI யூனிட்ஸ், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ மீட்டர்ன்றது இங்கேயும் மீட்டர் தான், அங்கேயும் மீட்டர் தான். இங்கே எப்படி நம்ம 10 மில்லிமீட்டர் சேர்ந்தால் 1 சென்டிமீட்டர் சொல்கிறோமோ அதே தான் நீ மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனாலும் அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்கும். திஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் SI யூனிட்ஸ். அதை என்ன சொல்கிறோன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு ஷார்ட்டாக சொல்லும் போது SI யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த SI யூனிட்ஸில் லென்த்துடைய SI யூனிட் வந்து மீட்டர். நம்ம ஏற்கனவே அந்த ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம். மாஸ்க்கு கிலோகிராம் சொல்கிறோம், டைமுக்கு செகண்ட் சொல்கிறோம். இதுவே ஏரியா ஆஃப் தி சர்ஃபேஸ் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துடைய அளவு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன சொல்லுவோம், மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அதே வேல்யூம் ஆஃப் அ சாலிட், அந்த ஒரு சாலிடுடைய அந்த வால்யூமை சொல்கிறோம் அப்படின்னா, கன அளவு சொல்கிறோம் அப்படின்னா மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு SI யூனிட்ஸ் தான். தென் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் SI யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபிக்ஸஸ் யூஸ்ட் இன் SI யூனிட்ஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர் த பேஸ் யூனிட் இஸ் மீட்டர், லிட்டர், கிலோகிராம். ஸோ பேஸான SI யூனிட் வந்து மீட்டர், லிட்டர், கிலோகிராம் தான். அதில் சில ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. இந்த மில்லி, சென்டி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தான் வந்து ப்ரஃபிக்ஸ்னால் என்னது, அந்த மீட்டருக்கு முன்னாடி
மீட்டருக்கு முன்னாடி போட்டால் அது ப்ரஃபிக்ஸ். நம்ம இங்கிலீஷ் கிராமரில் படிச்சிருப்போம். ஒரு வேர்டுக்கு முன்னாடி சில சிலபிள்ஸ் ஆட் பண்ணால் அது ப்ரஃபிக்ஸு, ஒரு வேர்டுக்கு பின்னாடி சில சிலபிள் ஆட் பண்ணால் சஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ப்ரஃபிக்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஒரு வார்த்தைக்கு முன்னாடி இப்போ டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீட்டர்ன்றது சேம் தான். அது பேசிக் யூனிட். பேசிக் யூனிட்டுக்கு முன்னாடி நம்ம சென்டி, டெசி, மில்லி எல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம ப்ரஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கரெக்டிவ் measures for measurements. மெஷர்மெண்ட்ஸ் ஹேவ் டு பி அக்யூரேட். எப்பயுமே நம்ம அளவு எடுக்கிறதெல்லாம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அக்யூரேட்னா கரெக்டாக இருக்கணும். அண்ட் அப்ரோச் ஹேஸ் டு பி கரெக்ட் ஆல்வேஸ். எப்பயுமே அது எக்ஸாக்டாக இருக்கணும். இன்னும் டே டு டே லைஃப் அப்ராக்சிமேஷன் மே நாட் have much impact. ஸோ அப்ரோப்ரியேஷனை வந்து ரொம்ப எதிர்பார்க்கவும் முடியாது. பட் அது எக்ஸாக்டாகவும் இருக்கணும் சில விஷயங்களில். பட் இட் ஹேஸ் அ லார்ஜ் இம்பேக்ட் இன் தி சயின்டிஃபிக் கேல்குலேஷன்ஸ். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், கரெக்டாக 1 kg ஆப்பிள்னா 1 kg ஆப்பிளே போட முடியாது. கொஞ்சம் ஜாஸ்தி கம்மியாலாம் கூட போட்டு தரலாம். அது டே டு டே லைஃப்பில் அது ஓகே. ஆனால் ஒரு சயின்டிஃபிக் கேல்குலேஷன் ஒன்று பண்ணுறோம். இப்போ டேப்லெட்ஸே ஏதாவது ஒன்று உருவாக்குறோன்னா ஜஸ்ட் 1 மில்லி 2 மில்லி எக்ஸ்ட்ரா ஆகிட்டாலும் கூட அது ஓவர் டோஸ் ஆகிடும். 1 மில்லி 2 மில்லி கம்மி ஆகிட்டாலும் கூட அது லோ டோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சயின்டிஃபிக்கான விஷயங்கள் கேல்குலேஷன் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தி கர்வேச்சர் ஆஃப் லாக் அண்ட் கீ இஸ் சேஞ்ச்ட் பை ஈவன் 1 millimeter. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ லாக்கு கீ நம்ம யூஸ் பண்ணுறோம், அது ஒரே 1 millimeter நம்ம தள்ளி முன்னாடியோ பின்னாடியோ வச்சுட்டாலும் கூட அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து சயின்டிஃபிக் கேல்குலேஷன் பண்ணும்போது மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். Look at some common mistakes that occur while using a scale. இது ஒரு 5 marks கொஷனில் கேட்கலாம். ஸோ நம்ம ஸ்கேல் வச்சு அளக்கும் போது நம்ம என்னெல்லாம் தவறுகள் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. த ஹெட் ஆஃப் தி பின் ஹேஸ் டு கோஇன்சைட் வித் 0 ஆஃப் தி ஸ்கேல். ஸோ ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 0ன்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்கேலுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க. அதேமாதிரி அந்த லாஸ்ட் யூனிட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்கேல் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு பொருளை அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த திங்ஸ் எங்கே கொண்டு வந்து அந்த ஸ்கேலுடைய எட்ஜில் வைக்காமல் 0 எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து வைக்கணும். கோயின்சைட்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே. Count the number of centimeters and from there count the number of finer divisions. The count of the division is millimeter. இப்போ 9 centimeters ஒரு பொருள் வந்துருச்சு. அந்த 9 centimetersக்கு அப்புறமா அது இன்னும் கொஞ்சம் ப்ரெட்யூட் ஆகி கொஞ்சம் தூரமாக வருது. ஆனால் 10 கிட்ட போய் சேரலை. அப்போ நடுவில் எங்கேயோ நிற்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், அந்த குட்டி குட்டி லைன்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். அதை எதில் சொல்லலாம், மில்லிமீட்டரில் சொல்லணும். ஸோ சென்டிமீட்டரில் சொல்லிவிட்டு தென் மில்லிமீட்டரில் சொல்லலாம். In the above example, the length of the pin is 2 cm 6 mm. ஸோ இங்கே பிக்சரில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 cm ஃபுல்லாக இருக்குது அண்ட் 6 mm இருக்குது. அப்போ 2.6 cm அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லலாம். ஒன்றா சேர்த்து சொல்லும்போது தனித்தனியாக சொல்லும்போது 2 cm 6 mm சொல்லலாம். ஸோ இங்கே இந்த பாக்ஸில் என்னெல்லாம் வந்து ப்ரஃபிக்ஸஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். டெசி, சென்டி, மில்லி, நானோ, கிலோ. அதுக்குண்டான அப்ரிவேஷன். டெசியை வந்து ஸ்மால் டியில் போடணும். சென்டி சி, மில்லி எம், நானோனா ஸ்மால் என், கிலோனா கே போட்டுக்கிறோம். ஸோ சப்டிவிஷன்ஸ் மல்டிபிளிகேஷன் 1/10 டிவைட் பண்ணால் அது சப் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் மீட்டர்ஸாக இருந்தால் 10 டெசிமீட்டர் இந்த லாஸ்ட் காலம் வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 டெசிமீட்டர்ன்றது 1 மீட்டர். அதேமாதிரி 100 சென்டிமீட்டர் சேர்ந்தால் 1 மீட்டர். 10 டெசிமீட்டரும் 1 மீட்டர் தான், 100 சென்டிமீட்டரும் 1 மீட்டர் தான். அதே மாதிரி 1000 மில்லிமீட்டர் சேர்ந்துச்சுன்னா அதுவும் 1 மீட்டர் தான். தென் அகெயின் 9 zeros வரும் பாருங்கள். 9 zeros வரும். நானோ அப்படின்றது 9 இல்லையா. ஸோ நீங்கள் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நானோ மீட்டர் அப்படின்போது ஒருவேளை இந்த நம்பர் கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி இதுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நானோனாவே எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நானோனா அது 9 இருக்குது அதில்னு அர்த்தம். ஸோ 9 zeros இருக்கும் பாருங்கள் இதில் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ தட் இஸ் 1 மீட்டர். அகெயின் 1000 மீட்டர்ஸ் சேர்ந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர். ஸோ இந்த லாஸ்ட் பாக்ஸையும் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது தானே பார்த்துட்ருக்கோம். டேக் கேர் டு ரைட் தி கரெக்ட் சப் மல்டிபிள்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி மல்டிபிள் சப் மல்டிபிள்ஸ்னால் என்னது, அந்த ஃபுல்லாக வர்றதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக லைன்ஸ் இருக்கக்கூடிய அது எக்ஸாக்டாக எழுதுறதுக்கு கேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. பேரலாக்ஸ் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. பேரலாக்ஸ் அப்படின்னா என்ன, இதுவும் ஒரு வேளை 2 or 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ பேரலாக்ஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் தி அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வியூட் அலாங் 2 different lines of sight. ஸோ இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு பார்க்குறாங்க, க்ராஸாக நின்றுட்டு பார்க்குறாங்க, இந்த பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க. ஸோ நம்மளோட வியூ வந்து சைட்லலாம் வரும்போது அந்த அளவுகள் வந்து மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, பேரலாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
கரெக்ட் பொசிஷன் ஆஃப் தி ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் மெஷர்ஸ். ஸோ ஏதாவது ஒரு பொருளுடைய அளவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கண் எப்படி கரெக்டாக பொசிஷனில் இருந்தால் தான் அதோடைய அளவு கரெக்டாக வரும். யுவர் ஐ மஸ்ட் பி எக்ஸாக்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி வெர்டிகலி அபவ் தி பாயிண்ட் வேர் த மெஷர்மெண்ட் ஹேஸ் டு பி டேக்கன். ஸோ இப்போ அந்த சென்டரில் இருக்கிற பொண்ணு பார்க்குறா இல்லைங்களா, அதுதான் கரெக்டான பொசிஷன். சைடில் இந்த சைடில் இருந்தோ லெஃப்ட்டில் இருந்தோ ரைட்டில் இருந்தோ எல்லாம் பார்க்கக்கூடாது. எந்த இடத்துல நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அதுக்கு நேராக உங்களோட கண் பார்வை வந்து இருந்தால் தான் அதுக்கு சரியான ஒரு பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். வெர்டிகலி அபவ் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ நம்மளுடைய ஐ சைட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டான அர்த்தம். In the above representation, to avoid parallax error, reading should be correct. ஸோ இந்த பிக்சரில் வந்து parallax error வராமல் இருக்கணும் அப்படின்னா சென்டரில் இருந்து அது கரெக்டாக அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிட்டு பார்க்கணும். அடுத்து வேல்யூம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வேல்யூம்ன்றது கொள்ளளவு, எவ்வளோ இடத்த அடைச்சிக்குமோ தட் இஸ் வி சே வேல்யூம். ஸோ இங்கே வேல்யூம் ஆஃப் சாலிட் முதல்ல பார்க்க போகிறோம். ஒரு சாலிட் லிக்விட் கேஸ்ன்றது ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லைங்களா. சாலிட்ன்றது கடினமாக இருக்கக்கூடிய பொருள் தான் வந்து சாலிட் சொல்கிறோம். ஸோ சாலிடுடைய வேல்யூம் நம்ம எப்படி கண்டுபிடிக்குது, அது எவ்வளோ இடத்த அடைச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, லென்த் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்றது சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ லென்த்து செகண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியான லென்த்தை வச்சு தான் இப்போ நம்ம டிரைவ்டு குவான்டிட்டியான ஏரியாவையும் வேல்யூமையும் சொல்ல போகிறோம். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். தட் மீன்ஸ் இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் எனி அதர் குவான்டிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்றது இதை தவிர வேறு எந்த குவான்டிட்டியாலையும் நம்மளால் அளக்க முடியாது அப்படின்றது விஷயம். யூசிங் லென்த் வி கேன் ஃபைண்ட் அவுட் அதர் மெஷர்மெண்ட்ஸ் லைக். ஸோ லென்த் அப்படிங்கிற அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு இப்போ நம்ம ஏரியா வேல்யூம் அதோடைய மெஷர்மெண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். ஏரியா இஸ் ஆப்டன் பை யூசிங் 2 லென்த். 2 லென்த்தை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஏரியா. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ ஒரு பொருளுடைய லென்த்தையும் நீளம் சொல்லுவோம். ஸோ லென்த்தையும் அதோடைய பிரெத்தையும் ரெண்டு சைடு இருக்கும் இல்லையா. இப்போ மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. மேட்ச் பாக்ஸுடைய லென்த்தும் மேட்ச் பாக்ஸுடைய அந்த பிரெத்தும் சைடில் இருக்கக்கூடியது, அது ரெண்டும் அளவெடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மேட்ச் பாக்ஸுடைய ஏரியா என்னன்றதை சொல்லிடலாம். அதாவது அது எவ்வளோ இடத்த அடைச்சிக்குது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ நவ் யூ கேன் மெஷர். ஸோ டெக்ஸ்ட் புக்குடைய அளவையோ இல்லை கிளாஸ் ரூமுடைய அளவையோ ப்ளே கிரவுண்டுடைய அளவையோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக அளக்க முடியும். இப்போ டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லென்த் எவ்வளோ அளவு இருக்குன்னு ஸ்கேல் வச்சு பார்த்துக்கோங்க, பிரெத் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்குடைய ஏரியா. அதாவது நீங்கள் டேபிள் மேலேயோ பெஞ்ச் மேலேயோ எங்கேயாவது வைக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ இடத்த அடைச்சிக்குது அப்படின்றது அந்த நம்பர் ஆஃப் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஏரியா தான் வந்து அது அவ்வளோ இடத்த அது அடைச்சிக்குதுன்னு அர்த்தம். தென் வேல்யூம் இஸ் ஆல்சோ a derived quantity. ஸோ இந்த லென்த் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு இன்னொன்று கண்டுபிடிக்க போகிறோம். அது என்னென்னா வேல்யூமும் வந்து இடத்த வந்து அடைச்சிக்கிற தன்மை, எவ்வளோ இடம் வந்து அதை அடைச்சிக்குது அப்படின்றது தான். ஸோ இதை கண்டுபிடிக்கலாம். இட் கேன் பி மெஷர்ட் ஃப்ரம் மெஷரிங் லென்ஸ். ஸோ அதே மாதிரி தான் எப்படி நம்ம ஏரியாவை வந்து ரெண்டு லென்த்தை எடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டோமோ அதே மாதிரி இங்கே 3 லென்த்தை அளந்து மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். டு நோ தி வேல்யூம் ஆஃப் அ பாக்ஸ் we need to know the length, breadth, height. ஸோ 3 அளவுகள் நமக்கு தேவைப்படுது. ஒன்று லென்த்து, பிரெத்து, அதோடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது 3த்தையும் அளந்துக்கிட்டு 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம வேல்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித் மெஷரிங் ஸ்கேல் மெஷர் த 3 parameters in centimeters. ஸோ ஸ்கேல் எடுத்து நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா அதில் சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் 3 விஷயத்தையும் அளந்துக்கோங்க. இப்போ வேல்யூம் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நீங்கள் அளந்த 3 நம்பர்ஸையும் போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் வந்து அந்த பாக்ஸுடைய வேல்யூம். ஸோ யூனிட் ஆஃப் தி வேல்யூம் would be obviously. இப்போ 3 லென்த்து அங்கே இருக்கு இல்லையா. அப்போ 3 விஷயத்தையும் சென்டிமீட்டரில் தானே அளந்துருப்பீங்க. அப்போ லென்த் 1 சென்டிமீட்டர், பிரெத் 1 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ 3 சென்டிமீட்டர்ஸ் அங்கே இருக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதலாம், இல்லைனா கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 3 அளவு இருக்கிறதுனால இப்போ ஏரியா வந்து 2 அளவு இருக்கிறதுனால அது ஸ்கொயரில் குறிப்பிடுவோம். இதில் 3 அளவுகள் இருக்கிறதுனால இதை கியூப் அப்படிங்கிற அளவில் குறிப்பிடுறோம். அசியூம் தி வேல்யூம் ஆஃப் தி கியூபிக்கல் பாக்ஸ். கியூபிக்கல் பாக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்கொயராக ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லென்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாமே சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அளவு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாக்ஸு 1000 கியூபிக் சென்டிமீட்டர் அதோடைய அளவு சொல்கிறாங்க. 1000 கியூபிக் சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் அப்படின்னா என்னென்னா இட் மீன்ஸ் 1000 கியூப்ஸ் ஈச் வித் டைமென்ஷன் 1 சென்டிமீட்டர் to 1 சென்டிமீட்டர் to 1 சென்டிமீட்டர் கேன் பி பிளேஸ்ட் இன்சைட் த பாக்ஸ். அப்படின்னா என்னென்னா குட்டி குட்டி பாக்ஸ். இப்போ 1000 கியூபிக் சென்டிமீட்டரில் ஒரு பெரிய அட்டை பாக்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் வச்சுக்கோங்களேன். அப்போ அதே மாதிரி அட்டை பாக்ஸில் ஒரு சென்டிமீட்டர் லென்த்தும் 1 சென்டிமீட்டர் ஹைட்டும் 1 சென்டிமீட்டர் பிரெத்தும் 1 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக பாக்ஸ் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் எத்தனை அந்த 1000 கியூபிக் சென்டிமீட்டர் பாக்ஸில் வைக்கலாம்னா 1000 பாக்ஸ் வந்து வைக்கலான்னு அர்த்தம். அப்போ அவ்வளோ இடத்த வந்து அதை அடைச்சிக்குதுன்னு அர்த்தம். ட்ரை டு எக்ஸ்பிரஸ் திஸ் குவான்டிட்டி இன் சூட்டபிள் யூனிட். ஸோ இதுக்கு ஒரு யூனிட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வேல்யூம் ஆஃப் லிக்விட்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாலிடுடைய வால்யூம் என்னன்னு பார்த்தோம். இப்போது ஒரு லிக்விடுடைய வால்யூம் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, மெஷரிங் த வால்யூம் ஆஃப் லிக்விட் இஸ் குவைட் ஈஸி. ஸோ இந்த மாதிரி சாலிட் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஏன்னா சாலிட் வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம போடும்போது அந்த பாத்திரம் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் அது மாறாது சாலிட்ஸ்லாம். ஆனால் லிக்விட் அப்படி இல்லை, நம்ம எந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அந்த ஷேப் அதை எடுத்துக்கும், எந்த அளவோ அதை அப்படி அடைச்சிக்கும் இல்லையா. அதனால் லிக்விடுடைய வால்யூம் மெஷர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். Pour into a graduated container. Graduated cylinders, beakers, pipettes, burettes are available for measuring exact volume. ஸோ லிக்விடுடைய வால்யூம் அளக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அளவுகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அளவுகள் வந்து இருக்குது. இப்போ பால்காரர் கொண்டு வருவார் இல்லையா, 100 ml இல்லைனா 1 லிட்டருடைய அந்த இதெல்லாம் கொள்ளளவு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவார் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ சிலிண்டர், பீக்கர், பிப்பெட், பியூரெட்ன்றது நம்ம சயின்ஸ் லேப்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து அளவுகள் எழுதிட்டுருப்பாங்க. 100 ml, 50 ml, 1000 ml எல்லாம் போட்டுட்ருப்பாங்க அதுலேயே. The volume of liquid is usually measured in liters. ஸோ நம்ம சாலிடை வந்து எப்படி வந்து லென்த்தில் சொல்கிறோமோ அந்த மாதிரி இதை வந்து லிட்டர்ஸில் அளக்குவோம். we would have often heard the word liter in our daily life. ஸோ லிட்டர்ன்ற வார்த்தை வந்து அடிக்கடி நம்ம லைஃப்பில் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ 1 லிட்டர் பால் பேக்கெட், 20 லிட்டர் வாட்டர் கேன் எல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா. ஸோ அதுதான். Then measuring the volume of objects with irregular shape. இப்போது ஏதோ ஒரு பொருள் வந்து சரியான அளவில் இல்லை, இப்போ நம்மளால் லென்த்து, பிரெத்து, ஹைட் எல்லாம் வந்து நம்மளால் அளக்க முடியல. அப்போ அது இர்ரெகுலர் ஷேப், அதுக்கு ஒரு ஷேப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான பொருட்களை நம்ம எப்படி வந்து அளக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு மெஷர் தி வால்யூம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ஹாஸ் இர்ரெகுலர் ஷேப், there is no mathematical formula to measure this. ஒரு கரெக்டான ஒரு ஃபார்முலா வந்து இதுக்கு கிடையாது. ஏன்னா அது ஷேப்பே இல்லைன்னும் போது எதை வச்சு அளக்க முடியும்? கிடையாது இல்லையா. பட் there are many ways to do. ஆனால் நிறைய வழிகள் இருக்குது அதோடைய வால்யூமை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்படின்னா, வேல்யூம் இஸ் அ ஸ்பேஸ் ஆக்குபைட். ஸோ நம்ம மைண்டில் நம்ம வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பொருள் எவ்வளோ இடத்த அடைச்சிக்குதோ அதுதான் வந்து வால்யூம்ன்றதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதான் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அன் ஆப்ஜெக்ட். ஒரு பொருள் எவ்வளோ இடத்த அடைச்சிக்குதோ அதுதான் அந்த பொருளுடைய வால்யூம்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. we can use this property. ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம இர்ரெகுலராக ஒரு ஷேப்பே இல்லாத ஒரு பொருளை நம்ம எப்படி அளக்க போகிறோம். we can use this property to measure the volume of an object with irregular shape. For example, என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டோனு, ஒரு கல் எடுத்துக்கிறீங்க. ஒரு கல் எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன ஷேப்புன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இதை எப்படி அளக்க போகிறோம் அப்படின்னா, fill a graduated measuring cylinder. இது வந்து நமக்கு 5 மார்க்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ இப்போ கிராஜுவேட்டட் மெஷரிங் சிலிண்டர் அப்படின்னா இந்த பிக்சரில் காட்டியிருக்கிறதா இந்த அளவெல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து கிராஜுவேட்டட் மெஷரிங் சிலிண்டர். ஸோ அளவுகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் வித் வாட்டர் டு சர்டன் லெவல். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50 ml தண்ணி வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. டை த ஸ்டோன் வித் அ பீஸ் ஆஃப் ஃபைன் த்ரெட். இப்போ கல்லை என்ன பண்ணோம், ஒரு மெலிசாக இருக்கக்கூடிய ஒரு நூலில் கட்டிடணும். இமர்ஸ் த ஸ்டோன் கம்ப்ளீட்லி இன்ட்டு வாட்டர். இமர்ஸ்னால் முழுக வைங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கல் என்ன பண்ணணும், தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முழுக விட்டுறணும், கம்ப்ளீட்டாக விட்டுறணும். ஆஸ் அ ஸ்டோன் இஸ் இமர்ஸ்ட். இப்போ தண்ணி என்ன ஆச்சு, ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே முழுகிடுச்சு. வி கேன் அப்சர்வ் தட் வாட்டர் லெவல் இன்க்ரீசஸ். இப்போ நம்ம தண்ணி உள்ளே போட்ட உடனே இப்போ ஏற்கனவே 50 ml ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கோம். அப்போ அந்த வாட்டருடைய லெவல் என்ன ஆகும், அளவு ஜாஸ்தி ஆகும் இல்லையா. அப்போ அளவு ஜாஸ்தி ஆகும்போது ஏன் அப்படி அளவு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, த ஸ்டோன் டிஸ்பிளேசஸ் த வாட்டர் டு ஆக்குபை த ஸ்பேஸ் இன்சைட் த மெஷரிங் சிலிண்டர். நம்ம கல் உள்ளே போடும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கல் உள்ளே போன உடனே இதுக்கு தேவையான இடம் வந்து அதுக்கு வேணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுது, அந்த இதுக்கு தேவையான இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மேலே தள்ளிட்டு அந்த தண்ணி ஏற்கனவே இருந்த இடத்த வந்து இப்போ இது போய் அடைச்சிக்குது, எது கல் போய் அடைச்சிக்குது. how much water would be displaced. ஸோ எவ்வளோ தண்ணி அதை வந்து மேலே அமைச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அவ்வளோ இடத்துக்கு உண்டான தண்ணியை அது மேலே அமைச்சிருக்கோம். இட் would be equal to the space taken by the stone. ஸோ கல்லுக்கு தேவையான அளவு அது தண்ணி வந்து இப்போ நவுத்திருச்சு. ஸோ தி amount of water displaced will be the volume of the stone. ஸோ அந்த அளவு, அது எவ்வளோ தண்ணியை வந்து மேலே தண்ணியை வந்து நகர்த்திச்சோ அந்த அளவு தான் வந்து அந்த கல்லுடைய வால்யூம். ஓகே, திஸ் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். இது 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம். வாட் இஸ் வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுன்னு கேட்கலாம், இல்லைனா எக்ஸ்பிளைன் வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுன்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக இர்ரெகுலர் ஷேப்புன்னு சொல்லாமல் வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுன்னு கூட கேட்டாலும் கேட்பாங்க 5 மார்க்ஸில். ஸோ எவ்வளோ தண்ணியை வந்து வெளியேற்றுச்சோ, எவ்வளோ தண்ணியை வந்து அது
மாற்றி அமைச்சிச்சோ அதுதான் அதோடைய ஸ்டோனுடைய அளவு. சப்போஸ் இனிஷியலி த வாட்டர் லெவல் வாஸ் 50 ml. ஸோ இப்போ 50 ml தண்ணி தான் இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. கல் உள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியுடைய அளவு வந்து இப்போ 75 mlக்கு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 75லேருந்து நீங்கள் 50 வந்து ஏன்னா அது தானே 50ல் இருந்தது இப்போ 75க்கு வந்துச்சு அப்படின்னா இப்போ 50லேருந்து 75 வரைக்கும் எத்தனை மில்லி லிட்டர் இருக்கும்? 75லேருந்து 50 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 25 மில்லி லிட்டர் இருக்கும். ஸோ 1 மில்லி லிட்டர் அப்படின்றது 1 கியூபிக் சென்டிமீட்டர். இது வந்து பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 மில்லி லிட்டர்ன்றது 1 கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னா அப்போ 25 மில்லி லிட்டர் தானே இப்போ தண்ணி மேலே ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ 21 மில்லி இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் கியூப். வேல்யூமை எப்பயுமே கியூபால் தான் சொல்லணும்னு சொல்லிக்கோமா. ஸோ வேல்யூம் ஆஃப் தி ஸ்டோன் இப்போ எவ்வளோ அப்படின்னா 25 சென்டிமீட்டர் கியூப். இப்போ வேல்யூம் ஆஃப் தி கேஸ் பார்க்கலாம். we can also measure the volume of the gases. ஸோ எப்படி சாலிட் எப்படி லிக்விடை நம்ம மெஷர் பண்ணுறோம், எப்படி ஒரு irregular சாலிடையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியுமோ அது மாதிரி கேஸையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். கேஸஸ் எக்ஸ்பேண்ட் டு ஃபில் தி கண்டெய்னர் இன்டு விச் தே ஆர் பிளேஸ்ட். ஸோ இப்போ எப்படி தண்ணி வந்து எந்த ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஊற்றினாலும் அதோடைய ஷேப் அது எடுத்துக்குதோ அதே மாதிரி கேஸும் என்ன ஆகும், ஏதாவது ஒரு கண்டெய்னருக்குள்ளே எடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா அதை வந்து ஃபில் பண்ணிக்கும். அது வென் யூ கம்ப்ரஸ்னால் அழுத்தம் கொடுக்குறது. கேஸ் யூ கேன் மேக் தி சேம் கேஸ் டு ஆக்குபை லெஸர் ஸ்பேஸ். இப்போ பலூனுக்குள்ளே நம்ம காற்று ஊதுறோம் அப்படின்னா அது ஒரு அளவு அது பிடிச்சிருக்கும், ஒரு அளவு இடம் வச்சிருக்கும். அதை இன்னும் நம்ம அப்படியே ரொம்ப அப்படியே அழுத்துறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கம்மியான இடத்த வந்து அடைச்சி வச்சுக்கும். ஆஸ் இன் எல்பிஜி கேஸ் சிலிண்டர். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் பார்த்தா அதெல்லாம் கம்ப்ரஸ்டு கேஸ் தான். அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டால் நிறைய இடத்துல அது பரவும் அந்த காற்று. ஆனால் அதை ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, அப்படியே அடைச்சி உள்ளே வச்சுருக்காங்க, கம்ப்ரெஸ் பண்ணி அழுத்தி உள்ளே வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த எல்பிஜி சிலிண்டர். Therefore it is not easy to talk about the volume of the gas in the same way as the volume of the stone or a liquid. So ஒரு லிக்விடையும் ஒரு ஸ்டோனையும் நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து அதோடைய வேல்யூம் எவ்வளோன்னு சொல்கிற மாதிரி ஒரு கேஸுடைய வேல்யூம் சொல்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இட் இஸ் எசென்ஷியல் டு டேக் இன்டு அக்கௌண்ட் த ப்ரெஷர் அட் விச் த கேஸஸ் ஆர் கெப்ட். ஸோ எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதை அழுத்தி வச்சுருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து கேஸஸுடைய வேல்யூமை வந்து நம்மளால் சொல்ல முடியும். வில் லேர்ன் அபவுட் திஸ் லேட்டர். ஸோ ப்ரெஷரை பற்றி நம்ம லேட்டராக படிக்க போகிறோம், மற்ற லெசன்ஸில் படிக்க போகிறோம். ஸோ எஸ்ஐ யூனிட் ஃபார் வேல்யூம் ஆஃப் சாலிட் இஸ் கியூபிக் மீட்டர். ஸோ ஒரு சாலிடை வந்து நம்ம சாலிடுடைய வேல்யூம் சொல்லும் போது கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா. ஸோ லிக்விட் அண்ட் கேஸஸ் ஆர் யூஸ்வலி மெஷர்ட் இன் லிட்டர்ஸ். கேஸாக இருந்தாலும் சரி லிக்விடாக இருந்தாலும் சரி லிட்டரில் தான் அளக்குவோம். ஆனால் சாலிடாக இருந்தால் மீட்டரில் அளந்துக்கலாம். பட் ஆல்சோ கேன் பி மெஷர்ட் இன் மீட்டர் கியூப் ஆர் cubic meter similar to the length. So 1 meter cube is equal to 1 kiloliter. So ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 centimeter cube is equal to 1 milliliter. 1 milliliter cube is equal to 1 microliter. இதை வந்து நீங்கள் by heart பண்ணி வச்சுக்கோங்க, ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. Then mass and volume. மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன? இவ்வளோ நேரம் நம்ம வால்யூம் படித்தோம், எவ்வளோ இடத்த அடைச்சிக்கோ அப்படின்ற விஷயத்தை படித்தோம். இப்போ வந்து மாஸ்னா என்ன, வெயிட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் இட். ஸோ ஒரு பொருளில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னோம் அப்படின்னா அதுதான் மாஸ். ஸோ மாஸ்ன்றதுக்கும் வெயிட்ன்றதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மாஸ்ன்றது எத்தனை ஆட்டம்ஸ் எத்தனை மாலிக்யூல்ஸ், ஒரு பொருளில் எத்தனை ஆட்டம்ஸ் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் அதோடைய மாஸ். ஆனால் வெயிட் அப்படின்றது என்னென்னா கிராவிடேஷ்னல் புல். ஒரு பொருளை புவி ஈர்ப்பு சக்தி மூலியமாக தான் நம்ம எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்மலாம் இல்லைனா அப்படியே ஃப்ளை ஆகும் இல்லையா, நம்ம ஸ்பேஸில் போய் அப்படியே ஃப்ளை ஆகிற மாதிரி நம்மளும் ஃப்ளை ஆகும். ஆனால் ஏன் நம்மளால் அப்படியே மிதக்க முடியல அப்படின்னா கிராவிடேஷனல் புல் அப்படின்றது இருக்குது. அப்போ நம்மளுடைய உடம்பு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான கிராவிடேஷனல் புல் இருக்கிறதுனால தான் நம்மளால் பூமியில் வந்து நடக்கவோ உட்காரவோ படுக்கவோ முடியுது. ஸோ அதுதான் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருளுடைய அந்த ஆட்டம்ஸ் அந்த மாலிக்யூல்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ கிராவிடேஷனல் புல் கொடுக்குதோ அதுதான் வெயிட். ஹோல்ட் அ ஷீட் ஆஃப் பேப்பர் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் அ புக் இன் அனதர் ஹேண்ட். ஸோ ஒரு கையில் பேப்பரையும் ஒரு கையில் வந்து புக்கையும் வச்சுக்கிறேன். ஸோ எது ரொம்ப ஹெவியாக இருக்குது, இப்போ புக்கு தான் வந்து ஹெவியாக இருக்கும் இல்லையா. தேர்ஃபோர் த புல் ஆன் தி புக் இஸ் மோர் தேன் தி தட் ஆஃப் தி பேப்பர். ஸோ அந்த கிராவிடேஷனல் புல் எது மேலே அதிகமாக இருக்குன்னா அந்த புக்கில் தான் வந்து அதிகமான கிராவிடேஷனல் புல் இருக்கும். ஹென்ஸ் அவர் ஹேண்ட் ஹேஸ் டு கிவ் மோர் ஃபோர்ஸ் டு ஹோல்ட் த புக் தேன் தி பேப்பர். ஸோ பேப்பரை லைட்டாக பிடிச்சிக்கலாம், புக்கை பிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கும். திஸ் ஃபோர்ஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஹெவினஸ். அந்த ஃபோர்ஸ் நம்ம செலுத்தக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஹெவினஸ், வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் ஹெவினஸ்.
the SI unit of mass is kilogram. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு மாஸுடைய SI யூனிட் என்னென்னா கிலோகிராம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை கேஜி. இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்தோம். ஸோ ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்குது, ஒன் வேர்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கொஷன் வாட் இஸ் யுவர் மாஸ்? இப்போ ஒரு கொஷன் வருது, உன்னோட மாஸ் எவ்வளோ அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ மெஷர் இட் கிராம்ஸ் வாட் would be the huge number? it is not. ஸோ கிராமில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுடைய வெயிட் மாஸை வந்து நம்ம கிராமில் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய அந்த நம்பர் அந்த ஜீரோஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ ஹியூஜ் நம்பர். ஸோ இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிலோகிராம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராம்ஸில் சொல்லாமல் நம்மளோட வெயிட்டை வந்து கிலோகிராம்ஸில் சொல்கிறோம். பிக்கர் வெயிட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் டன்ஸ் ஆர் மெட்ரிக் டன்ஸ். ஸோ கிலோகிராமை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான வெயிட் எப்படி சொல்கிறோன்னா டன்னில் சொல்லுவோம். ஸோ அதோடைய அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1000 மில்லிகிராம் ஒன்றா சேர்ந்தால் 1 கிராம். 1000 கிராம்ஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம்ஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா 1 டன். ஸோ பெரிய பெரிய அளவுகள் எல்லாம் அளக்கும் போது டன்னில் தான் வந்து அளப்பாங்க. தென் பீம் பேலன்ஸ்ன்றது அந்த வெயிட் போடுற மிஷின். நம்ம கடைகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ நிறைய பழங்காலத்துலலாம் பீம் பேலன்ஸ் தான் இருந்தது. ஸோ we use beam balance to measure mass. The beam balance works by comparing the known to the unknown objects. ஸோ ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், தெரிஞ்ச ஒரு வெயிட் ஒரு பக்கமும் தெரியாத ஒரு பொருளுடைய வெயிட்டை வந்து அளந்து தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பீம்ஸ். ஸோ தெரிஞ்ச அளவுலேருந்து தெரியாத ஒரு பொருளை அதோடைய அளவு எடுத்து சொல்கிறது தான் வந்து பீம் பேலன்ஸுடைய யூஸ். தென் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். இப்போ நிறைய ஷாப்ஸில் வந்து இதுதான் இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் த டிவைஸ் யூஸ் டு ஃபைண்ட் அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் வெயிட். ஸோ இதில் வந்து ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக 1 மில்லி கூட அதிகமாக கொடுக்காத அளவுக்கு இதில் வந்து வெயிட் போட முடியும். இட் இஸ் யூஸ்ட் வெரி காமன்லி இன் லெபார்டரிஸ் ஃபார் வெயிங் கெமிக்கல்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து வெயிட் போடுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஷாப்ஸ்லேயும் இது வந்து வந்துருச்சு. எலக்ட்ரானிக் பேலன்ஸ் மே ஆல்சோ பி யூஸ்ட் இன் வெயிட் ஃபுட் grocery items as well as jewelry. ஸோ ஜுவல்லரி ஷாப்பு, க்ராசரின்றது மளிகை கடைகள், ஃபுட்டுனா இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அளக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் டைம். டே சேஞ்சஸ் இன்டு நைட் அண்ட் நைட் இன்டு டே. ஸோ டே நைட் ஆகுது, நைட் பகலாகுது, சீசன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. வி நோ டைம் பாஸஸ். ஸோ டைம் போயிட்டே இருக்குது. ஹவு டு வி மெஷர் தி பேசேஜ் ஆஃப் டைம்? இந்த டைம் வந்து நம்ம எப்படியெல்லாம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா கிளாக்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் டைம். ஸோ நம்ம வாட்ச் வந்து யூஸ் பண்ணுறோம். யூனோ ஹவு டு ரீட் அ கிளாக் ஃபேஸ் அண்ட் நோட் த டைம். ஸோ அந்த கிளாக்கை பார்த்து நம்ம எப்படி டைம் சொல்லணுன்றது நமக்கு தெரியும். யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் பல்ஸ் டு மெஷர் ரஃப் டைம். ஸோ நம்மளுடைய அந்த நாடி துடிப்பு, பல்ஸ்ன்றது நாடி துடிப்பு சொல்லுவோம் இல்லையா, ஹார்ட் பீட். ஸோ அந்த பல்ஸை வந்து கவுண்ட் பண்ணி கூட டைம் என்னன்றதை ரஃப்பாக சொல்லலாம். கவுண்ட் தி நம்பர் ஆஃப் பல்சஸ் தட் கேன் டெல் யூ த டைம் எலாப்சஸ். ஸோ அதை நம்ம கவுண்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இன் யோர் நார்மல் ஸ்பீட் ஆஃப் ஸ்பீக்கிங் சே 1 little second 2 little second to count the passage of time. ஸோ நம்ம நார்மலாக பேசும்போது 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். In earlier days, people use sand clocks and sundial. ஸோ பழங்காலத்து மக்கள் பார்த்திங்கன்னா சாண்ட் கிளாக்கை வச்சு அந்த மண் மேலே ஒரு ஜடியில் இருக்கும், கீழே ஒரு ஜடியில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விழும். ஸோ அந்த மாதிரியான கிளாக் யூஸ் பண்ணாங்க. தென் சன் டயல், சூரியனுடைய ஒளிப்பட்டு அந்த ஷேடோ, அந்த ஒரு குச்சியுடைய ஷேடோ பட்டதை வச்சு டைம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, டியூரிங் டே டைம்ஸில். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து த ஷேடோ கேஸ்ட் பை த ஸ்டிக் கேன் பி யூஸ் டு எஸ்டிமேட் டைம். ஸோ அந்த ஷேடோ எந்த இடத்துல விழுதோ அதை வச்சு டைம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன் கேன் யூஸ் அ வெசல் வித் ஸ்மால் ஹோல். ஸோ இது நீங்கள் எப்படி செய்யணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாட்டர் கிளாக்கும் யூஸ் பண்ணலாம். தீஸ் ஆர் ரஃப் மெத்தட்ஸ் ஃபார் கவுண்டிங் பேஸ்ட் ஆஃப் டைம் வி கேன் யூஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எலக்ட்ரானிக் கிளாக் இருக்குது, ஸ்டாப் கிளாக் இருக்குது, அதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன ரொம்ப கம்மியான டைம், ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளாக்கு, ஸ்டாப் வாட்ச் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டாப் வாட்ச் ஏற்கனவே நம்ம செகண்ட் ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ ரொம்ப எத்தனை செகண்ட்ஸில் வந்து ஒரு ரன்னர் வந்து ஓடுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்டாப் வாட்சை வச்சு தான் சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஓடோமீட்டர் அப்படின்றது என்னென்னா, நம்ம எல்லாருடைய அந்த 2 வீலரில் 4 வீலர்லாம் பார்த்திங்கன்னா ஓடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் இருக்கும். ஸ்பீடோமீட்டரில் எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போகிறோன்னு காட்டும். ஓடோமீட்டரில் எத்தனை கிலோமீட்டர்ஸ் நம்ம கடந்து போயிருக்கோம் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து ஓடோமீட்டர். இஸ் அ டிவைஸ் யூஸ் ஃபார் இண்டிகேட்டிங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ ஒரு ஆட்டோமொபைல், ஒரு வண்டி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போயிருக்குன்னு சொல்கிறது தான் ஓடோமீட்டர். த மெட்ரிக் சிஸ்டம் ஆர் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை. இப்போ நம்ம இந்த மெட்ரிக் சிஸ்டம் சொல்கிறோம்ல, செகண்டு, கிலோகிராம், சென்டிமீட்டர், அது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது யார் க்ரியேட் பண்ணது அப்படின்னா ஃப்ரெஞ்ச் மக்கள் தான் க்ரியேட் பண்ணாங்க. 1790s க்ரியேட் பண்ணுறாங்க. ரூலர் ஆர் ஸ்கேல். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேல் இருக்கு இல்லையா,
used nowadays to measure length or invented. அந்த ஸ்கேலை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. 16th centuryலேயே கண்டுபிடிச்சிட்டாரு. ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராட், இப்போது ஸ்கேல் வந்து 30 சென்டிமீட்டர்ஸ் 1 சென்டிமீட்டர், இப்போ 100 சென்டிமீட்டர் ஒன்றா சேர்ந்தால் 1 மீட்டர், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதுக்குண்டான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ராட் வந்து வச்சுருக்காங்க. அது எதனால் செய்யப்பட்டிருக்குன்னா பிளாட்டினியமையும் இரிடியம் அப்படிங்கிற 2 மெட்டல் போட்டு அதை செஞ்சு வச்சுருக்காங்க. அது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா பீரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் பாரிஸில் இருக்கக்கூடிய பீரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராடுடைய அளவு தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே எடுத்து யூஸ் பண்ண முடியும். அந்த அளவு தான் வந்து எக்ஸாக்டான அளவு. அதை வச்சு தான் டூப்ளிகேட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி இன் டெல்லி ஹேஸ் தி காப்பி ஆஃப் திஸ் மீட்டர் ராட். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதை வச்சு பேஸ் பண்ணி தான் அதோட டூப்ளிகேட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஒரு ஸ்டாண்டர்ட் மீட்டர்ஸ் ராட் வச்சுருக்கோம். எங்கன்னா நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது, நம்ம இந்தியாவுக்கு உண்டானது. தென் 1 கிலோகிராம், ஸோ 1 கிலோகிராம் இவ்வளோ தான் அப்படின்னு அளவு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு தி மாஸ் ஆஃப் certain bar ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் அலாய் தட் ஹாஸ் பின் கெப்ட் சின்ஸ் 1889. 1889லேருந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிளாட்டினம் இரிடியம் 2 மெட்டலும் சேர்ந்து செஞ்சுருக்கக்கூடிய ஒரு இரும்பு பார், அதை வச்சு தான் வந்து இந்த 1 கிலோகிராமை வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம எக்ஸாக்டாக வச்சு யூஸ் பண்ணுறோம். இது 1889 வச்சுருக்காங்க. எங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் சர்ஸ், ஃப்ரான்ஸ். இது வந்து ஃப்ரான்ஸில் வச்சுருக்காங்க. பாரிஸும் வந்து ஃப்ரான்ஸ் தான். ஓகே, இந்த மீட்டர் ராடையும் 1 கிலோகிராமையும் வந்து ஃப்ரான்ஸில் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.